உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. நேற்று அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் உதயநிதியை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இன்னொரு உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எட்ட பங்குறான். யாரு? திரு ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். கடின உழைப்புக்கு பிறகு இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன். உங்களை போல செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவன் அல்ல. விவசாயி என்று சொன்னால் எப்படி கடின உழைப்பு என்று இங்க இருக்கின்ற மக்களுக்கு நல்லா தெரியும். விவசாயி தொழிலாளி இரவு பகல் பார்க்க மாட்டாங்க. மழை வெயிலை பொருட்படுத்த மாட்டாங்க. ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்து உழைக்கின்ற விவசாயி, இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்ற விவசாயி, அவன் எப்பொழுதும் நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டான். செய்வாங்களா? விவசாயி தொழிலாளி செய்வாரா? ஆக திரு ஸ்டாலினுக்கும் உணவளிப்பவர் நாம தான். திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கும் உணவளிக்கக்கூடியவர்கள் நம்ம விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயிகளை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, வருகின்ற தேர்தலில் விவசாயி தொழிலாளிகள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். கொடுப்பீங்களா? அதே போல திரு ஸ்டாலின் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிடுவாருங்கிறாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.